கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம். போன வீடியோவில் டாக்டர் மோகனுடைய கண்டுபிடிப்பான பூச்சிப்பொறி ப்ரோப் ட்ராப் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அவருடைய புதிய கண்டுபிடிப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இது என்ன சார் இது ப்ராடக்ட்? அதான் இதை நான் எப்பொழுதும் ஒரு விஞ்ஞானினா தொடர்ந்து கண்டுபிடிச்சின்னே இருக்கணும், ஒரு கண்டுபிடிச்சிட்டு படுத்துடக்கூடாது. ஸோ 2008க்கு அப்புறம் மறுபடியும் நான் என்னென்ன தேவைகள் உலக தேவைகளை பண்ணேன். அப்புறம் வேற ஒரு சில மூட்டைகளை சேமிக்கிற பழக்கம் உண்டு. அந்த மூட்டைகளில் பூச்சி ஒன்று ஒன்றா மாதிரி போவோம். அதை கண்டுபிடிப்பதற்கு பெயிட் மெட்டீரியல் எதுவும் இல்லை, கெமிக்கல் எதுவும் இல்லாமல் ஒரு டியூப். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்பு பெர்ஃபரேஷன்ஸ் இருக்கும். பெர்ஃபரேஷன்ஸ் ஓட்டை மாத்திரம் தோரங்கள் இருக்கும். நான் ஏற்கனவே தோரங்கள் சொல்லியிருக்கேன். தோரங்களை பூச்சிக்கு பிடிக்கும், உள்ளே பூந்துடும். காற்றோட்டம், இந்த டியூப் ஒரு காற்றோட்டம் உள்ள டியூப், அதனால் வரும். இதை மூட்டையினுடைய இந்த ஒரு மூட்டையை விட்டு மூட்டை பூச்சி போவோம். அப்புறம் இரவானா தங்கறதுக்கு வரும். அப்போ இப்படி வச்சிட்டிங்கன்னா, இப்படி வச்சுட்டா அந்த பூச்சிகள் இதில் வெளியே விழுந்துடும். வெளியே நீங்கள் காலையில் ஒரு ரவுண்டு போகும்போது இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கில் பூச்சி இருக்குது, நம்ம இதை கண்காணிக்கணும்னு ஒரு தோணும். இது ரொம்ப எளிய கருவி. முதல்ல உலகத்தில் கண்டுபிடிக்கிற நான் பெயிட்டடு ட்ராப், பெயிட் இல்லாமல் ட்ராப். இப்போ எலிக்கு பெயிட் வச்சு பிடிக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அது கெமிக்கலே இல்லை. அந்த ட்ராப் முதல்ல கண்டு அதுக்கு தான் நம்மளுக்கு பேட்டன்ட் கிடைச்சது. 2017ஆம் ஆண்டு எனக்கு 2வது பேட்டன்ட் கிடைச்சிது பல்கலைக்கழகத்திற்கு. நான் தான் விஞ்ஞானி. 284727 அந்த நம்பர் 284727. அதை போய் வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்தீங்கன்னா இதனை பற்றி எல்லா படமும் எல்லாம் வந்துடும். இது நிறைய கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, மெயினாக பார்த்தீங்கன்னா விதை ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு மூட்டையில் பக்கா வச்சுருப்பாங்க பூச்சி வராமல், அவங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜுக்காரங்க கூட பயன்படுத்துகிறாங்க. இது நல்ல ஒரு பயன்பாட்டு உள்ளது. இது 2017 ஆச்சு, 18 ஆச்சு. நான் 18லே ஓய்வு பெற்றேன். அப்புறம் 18 முடிக்கும் போது நம்ம பாலாஜி ஒரு இளம் உற்பத்தியாளர், அவர் என்டர்பிரனர் வந்தார். யூனிவர்சிட்டி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் 18ல். அவர் மூலயமா 19ல் இருந்து குறிப்பாக இந்த மெஷின் டு ரிமூவ் இன்செக்ட்ஸு, அடல்ட்ஸு, முட்டைகளை பிரபலமாச்சு. அந்த ட்ராப்போடைய காஸ்ட் எவ்வளோ சார்? அந்த ட்ராப்போடைய காஸ்ட் 1500 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் கொரியர் சார். இன்னைக்கு 2023 சார்ஜ். இந்தியா ஃபுல்லாக நம்ம இந்தியா ஃபுல்லாக கொரியர் பண்ணுறோம். வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா? இந்த கருவி இன்னும் வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு வரல. இது முக்கியமாக மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், அங்கே பீகார், அந்த மாதிரி விதைக்காக அனுப்பிச்சிருக்கோம். இது நல்ல ப்ராடக்ட். இது ஒரு சிம்பிள் ப்ராடக்ட். இது ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுமா? எப்படி செக்? வேற ஒரு சில மேனேஜர் இதில் சொல்லி வச்சிடணும். காலைல வந்தாருன்னா ஒரு ரவுண்ட்ஸ் போய் வந்தாருன்னா போகிறோம். வீக்லி ஒன்ஸ் பார்த்தாலே போகிறோம். அல்லது கீழே போய் அந்த இதில் பார்த்துட்டு வானா யார் வேணும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. பூச்சி இருந்தால் இந்த ஸ்டாக் 18ல் அல்லது 20ல் 30 நம்பர் போட்டிருப்பாங்க. ஸ்டாக் நம்பரோடு தான் இருக்கும். இந்த நம்பரில் 10 பூச்சி இருக்குது சார் சொல்லிட்டானா அலர்ட், ஒருத்தர் அலர்ட் கொடுக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் யுகத்தினால இப்போ ஒரு பெரிய கம்பெனி ஒரு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதிலே ஒரு சிப்பை வச்சுட்டு, அதிலே ஒரு சென்சாரை வச்சுட்டு, ஒரு வேர் ஹவுஸ் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் டேபிள்லேயே மானிட்டர் பண்ணலான்னு ஒரு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. டேட்டா எடுத்துடலாம். அங்கேருந்து டேட்டா எடுத்துடலாம். அதுக்கு தான் நான் பல கம்பெனி கூட நாங்கள் கம்ப்யூட்டர், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் கம்பெனி கூடலாம் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு 20 வாங்கி எல்லா ஸ்டாக்லாம் வச்சுட்டு அவர் உட்காந்து காலையில் எழுந்து தட்டினார்னா 18வது ஸ்டாக்கில் பூச்சி இது சென்சார், இந்த இடத்துல சென்சார், அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி. சென்சாரு, சிப்பு வச்சா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேர் ஹவுஸ் 18, வேர் ஹவுஸ் 19, வேர் ஹவுஸ் 13 அவர் உட்காந்த இடத்துலையே கிடைச்சிடும். அதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சி வெற்றி பெற்றால் உலகம் முழுதும் இந்தமாரி ஸ்டாக் எங்கெங்கெல்லாம் ஸ்டோரேஜ் இருக்கோ, குறிப்பாக நம்மளை வளரும் நாடுகள், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அங்கெல்லாம் இது ரொம்ப பயன்பெறும். இது அதுமாரி தொடருது. 2018க்கு மேலே நான் இவருக்கு அட்வைசராக, ஆலோசகராக இருந்து பல கமர்ஷியல் சக்ஸஸ்களை எடுத்து போயிட்டுருக்கோம்.